மாண்புமிகு சிஎம் விஜய் சார், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது உற்பத்தி திறன், உணவு உற்பத்தி, மற்ற உற்பத்திகளை பெருக்குவதில் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அடங்கியிருக்கிறது. இலவசங்களை கொடுத்து விடுவதால் நாட்டினுடைய வளர்ச்சி கண்டிப்பாக அடையப் போவதில்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், டெல்டா மாவட்டங்களில் நெல் உற்பத்தி, மற்ற காய்கறி உற்பத்திகள், வேளாண் பொருள் உற்பத்திகள், மக்காச்சோளம், கரும்பு, வாழை, தென்னை, கோழி பண்ணைகள், ஆட்டு பண்ணைகள், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உணவு உற்பத்தி பெருக்கணும். அப்போதான் நாடு முன்னேற்றம் அடையும். கார் உற்பத்தி, தொழிற்சாலை உற்பத்திகள் நல்லா உற்பத்தியில் சிறந்த வகை மாநிலமாக இருக்கணும். அப்போதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அதை வைத்து தான் கருத்தில் கொள்ள வேண்டும். இலவசங்களை வாரி வழங்கிவிட்டால் அதில் என்ன இருக்கிறது? 6 சிலிண்டர் 2500 ரூபாய், ஒரு வீட்டு தலைவிக்கு 2500 ரூபாய் கொடுக்குறீங்க. ஏற்கனவே ரேஷன்ல 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்க போறீங்க. 6 சிலிண்டர் கொடுக்குறீங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியே போக தேவையில்லையே. ஆம்பளை பொம்பளை 2 பேரும் வீட்டோட குடும்பம் நடத்தி இருந்தால் போதும் போல இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போக தேவையில்லையே. வீட்டை விட்டு வெளியே போகலன்னா அப்புறம் விவசாயம் எங்களுக்கு உற்பத்தி ஆகும். விவசாயத்தை யாரு கூப்பிட்டாலும் வேலைக்கு வரமாட்டாங்களே. இதனால நாடு முன்னேற்றம் அடையும். இலவசம் கொடுத்தீங்க அப்படின்னா நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜனங்க இதை நம்பி ஓட்டு போட்டுட்டாங்க. இலவசத்தை கொடுங்க, நான் ஒன்றும் இலவசம் கொடுக்க வேணாம்னு சொல்லலை. அது ஏழை எளிய மக்கள், வறுமையான மக்களுக்கு பயன்படும், ஒத்துக்கிறேன். அதே டைம்ல உணவு உற்பத்தி, மற்ற அனைத்து வகையில உற்பத்தியை பெருக்கணும். அப்பதான் நாடு முன்னேறும்.